டிஎன்சி தமிழோட அரசியல் கதைப்பாளா இந்த வாரம் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். ஒரு பெரிதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் வந்துட்டு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் ஏற்கனவே நம்ம ஒரு செஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த ஆட்சி பொறுப்பெடுத்தவுடன் அதுக்கப்புறம் சட்டப்பேரவை ஒத்தி வைக்கப்பட்டது. இப்போ தான் அதுக்கான விவாதங்கள்லாம் இருக்குது. துறை ரீதியான நிறைய விஷயங்கள் அறிவிப்புகள்லாம் வெளிவர இருக்குது. ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு நடக்க இருக்குது பட்ஜெட் நோட்டிஃபிகேஷன். எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு துறைகள் இருக்குது, வேளாண் பட்ஜெட் வேறு இருக்குது. ஒரு அரசாங்கத்தினுடைய மதிப்பீடு என்பது அந்த அரசு கொண்டு வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையை வச்சு தான் மக்கள் மதிப்பீடு வழங்குவாங்க. நிதிநிலை அறிக்கையை எப்படி ஆளுகின்ற அரசு கொண்டு வருகிறதோ, அந்த நிதிநிலை அறிக்கையை எப்படி செயல்படுத்துகிறார்களோ, அதிலிருந்து அந்த அரசு ஒரு சரியான அரசு, மக்களுக்கான அரசு அப்படின்றது ஒரு ஏற்புடையதாக இருக்கும். இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் எல்லோருக்குமே இது பொருந்தும். இதில் என்ன ஒரு பெரிய சவால் அப்படின்னா, இப்போ தாவேக அரசாங்கத்துக்கு இது புதுசு. ஆட்சி அதிகாரம் எல்லாமே புதுசு, நிதிநிலை அறிக்கையும் புதுசு. பெரிய சவால் இது அவங்களுக்கு. சவால், நெருக்கடி, அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் உட்காந்துட்டு இப்போ ரொம்ப ஒரு சின்சியராக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்து கிடக்குது. இந்த அரசு என்ன செய்ய போகுது? இதுவரை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு ஏற்கனவே என்ன நடைமுறையோ அதை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வராங்க. ஏற்கனவே ஒரு அரசு காலங்காலமாக இதற்கு முந்திய பல அரசுகள் தமிழ்நாட்டை ஆண்ட விதம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தொடருவது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு சிறந்த அரசாக நம்ம எடுத்துக்க முடியாது. கடந்த ஆட்சியாளர்கள், அதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் எப்படி ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தினாங்களோ, என்னென்ன செயல் திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ, அதிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு சிறப்பாக செய்வது தான் ஒரு ஆட்சியாளருக்கு, புதுசாக வந்த ஆட்சியாளருக்கான ஒரு நன்மதிப்பு கொடுக்கும். அது இன்றைக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய திராவிட 2 கட்சிகளை வீழ்த்திட்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தை உட்கார்ந்துருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை ரொம்ப பெரிய ஒரு சவாலாக இருக்காது. அது இப்போ நாளைக்கு 5ஆம் தேதி தாக்கல் செய்யறாங்க. இப்போ ஒரு நிதிநிலை அறிக்கை, இந்த பட்ஜெட்னு சொல்லக்கூடிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பல்வேறு துறைகள் இருக்குது. ஒவ்வொரு துறைகளுக்கும் எத்தனை கோடி நிதி ஒதுக்குறாங்க. அதில் வருவாய் வரக்கூடிய துறைகள் இருக்குது, வெறும் செலவினங்கள் இருக்கக்கூடிய துறை இருக்குது. கண்டிப்பாக சில துறைகளுக்கெல்லாம் வருவாயே கிடையாது, செலவு மட்டும் தான் செய்யணும். இப்போ உதாரணமாக நம்ம இப்போ அரசு மருத்துவமனை இருக்குது, அது செலவு தான் இருக்குது, வருமானம் கிடையாது. இப்போ கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை இருக்குது, அதுக்கு செலவு தான், அரசு செலவு பண்ணணும். அதன் மூலமாக அரசுக்கு பெருசாக வருவாய் கிடையாது. ஆனால் வெவ்வேறு துறைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு சில வருவாய், இப்போ கனிம வளத்துறை இருக்குது, அரசுக்கு வருவாய். மின்வாரியத்துறை இருக்குது, அரசுக்கு வருவாய். பத்திரப்பதிவுத்துறை இருக்குது, அரசுக்கு வருவாய். இப்போ இந்த மாதிரி துறைகளுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த துறையை துறை சார்ந்த பணிகளை எப்படி மேம்படுத்துவது அப்படின்ற ஒரு பக்கம். வருவாயே இல்லாத துறைகள் அடிப்படை துறைகளாக இருக்கும், ரொம்ப நெசசிட்டியாக இருக்கும், ஃபண்டமெண்டல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய துறைகளாக இருக்கும். இப்போ எஜுகேஷன், கல்வி, சுகாதாரம் ரெண்டுமே முக்கியம். அப்போ அங்கேருந்து வருவாய் வரலாற்றினா கூட அந்த துறைகளுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியாக இதெல்லாம் அலசி ஆராய்ந்து இந்த புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தாவேக அரசு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறாங்க. அதில் இதுக்கு பிறகு தான் இந்த அரசு சிறப்பான அரசா அப்படின்றது தெரிய வரும். இது சரி பரவாயில்ல, இந்த அரசு பாராட்டக்கூடிய அரசு, சொன்ன வாக்குறுதிகளை செயல்படுத்துகிறாங்க, அதுக்கு நிதி ஒதுக்கிட்டாங்க. மற்ற அரசாங்கத்திலேருந்து, மற்ற கடந்த காலத்தில் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள்லேருந்து இவங்க மாறுபட்டு நிற்கிறாங்க அப்படின்றது இவங்க தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்லேருந்து தான் இருக்குதுங்க. இது முடிவெடுக்கப்படும். அது நாளைக்கு தெரிய வரும். நிச்சயமாக தோழர். உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பட்ஜெட் செஷனில் தமிழ்நாட்டினுடைய
முன்னாள் துணை முதலமைச்சர் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அதில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து உதயநிதி அவர்கள் வந்துட்டு மேகதாது அணை பிரச்சனை சம்பந்தமாக வந்து தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய வார்த்தை வந்து சர்ச்சைக்குள்ளானது. அதற்காக உதயநிதி வந்துட்டு கைதும் செய்யப்பட்டிருக்கார், நீதிமன்றம் விடுதலையும் செய்ய சொல்லியாச்சு. இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய வரலாறு அப்படின்றது தாவேக்காவுக்கு கிடையாது. நீங்கள் பலசாலியாக இருக்கிறோம், கட்சி ரீதியாக நாங்கள் பலசாலி அப்படின்னா நீங்கள் புதிதாக வந்து அரசு ஏற்றிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களை வந்து இடையூறு செய்வது என்பது ஒரு தவறான போக்கு தான். இப்போ வந்து கடந்த காலத்தில் திமுக வந்து காவிரிக்காக நடத்திய போராட்டங்கள், அவங்க ஆட்சி காலத்தில் காவிரி தண்ணீரை பெற்றது, இந்த வரலாறுகளை அவங்க பேசலாம். இந்த அரசு தாவேக்க அரசு என்ன செய்யணும், காவிரி தண்ணீரை கேட்டு பெறுவதில் ஏதாவது கோட்டை விட்டாங்களா, அதை வந்து மக்கள் மத்தியில் பேசணும், அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கலாம். ஆனால் ஒரு ஆட்சியாளர்களை தனி மனித தாக்குதல் நடத்துது, அது குறிப்பாக ஒரு மாண்புமிகு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை வந்து ஒரு ஆபாச சொற்களால் வந்து வசைபாடுவது என்பது இவருக்கு அழகு இல்லை. ஒரு கட்சி தொண்டர்கள் யாராவது பேசலாம், ஒரு சமூக ஊடகங்களில் கட்சி தொண்டர்கள்லாம் தாறுமாறாக பதிவு பண்ணுறாங்க, ஆபாசமாக பதிவு பண்ணுறாங்க, அது வேறு. ஆனால் வந்து ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு வந்து ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். சட்டமன்றம் இப்போ பட்ஜெட் தாக்கலின் போது அவருடைய ப்ரெசன்டேஷனை, அவருடைய பங்களிப்பை வந்து எதிர்பார்க்குது. அவர் என்ன பேச போகிறாங்க. ஏன்னா அவர் தஞ்சாவூரில் பேசும்போது நாங்கள் 5ஆம் தேதி பேசுவேன் இருக்கு அன்னைக்கு அப்படின்னு பேசுகிறாரு. சட்டசபையில் நாங்கள் வந்து எங்களுடைய இது பாருங்கன்னு சொல்லி ஒரு மிரட்டல் துணியில் பேசுகிறார் உதயநிதி அவர்கள் பேசுகிறாரு. இப்போ அதில் தான் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, இந்த பட்ஜெட் வந்து நல்ல பட்ஜெட்டா தவறான பட்ஜெட்டா, இது ஏற்புடையதா, இதை நடைமுறைப்படுத்த முடியுமா, இதுக்கு உங்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்க, இப்போ இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கிறீங்க, இந்த கம்பேரிஷனில் வந்து நீங்கள் வந்து சட்டசபையில் வந்து கேள்வி கேளுங்க, இப்போ எதிர்பார்க்க. ஏன்னா வந்து ஒரு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த வயசு, முதலமைச்சரும் சரி எதிர்க்கட்சி தலைவரும் சரி, ஒரு 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 இளைய தலைமுறை. இவங்களுடைய இந்த கூட்டத்தொடரில் இவங்களுடைய பங்களிப்பை தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது. முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறாரு, அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ன சொல்ல போகிறாங்க, அதில் எதிர்க்கட்சிகளுடைய நடவடிக்கை என்ன, அவங்க எப்படி இதை ரியாக்ட் பண்ண போகிறாங்க, உதயநிதி அவர்களுடைய என்ன பேச போகிறாரு, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு காத்துட்ருக்குது. உண்மையிலே தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை ஆளுகின்ற தாவேக்க அரசும் எதிர்க்கட்சி இணைந்து ஒரு சுமூகமான முறையில் கொண்டு போகணும். நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம். இப்போ காவிரி தண்ணீருக்காக அனைத்து கட்சிகளும் சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் எங்கள் தலைவர் கூட ஒரு கோரிக்கை வச்சார். இப்போ திரு உதயநிதி அவர்கள் மேலே வழக்கு போட்டு காவல்துறை கைது செஞ்சு கொண்டு போகும் கூட அது வந்து சிறைப்படுத்தக்கூடாது, அவரை வந்து கைது செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் கண்டிக்கத்தக்கது, அவர் பேசிய வார்த்தை கண்டனத்துக்குரியது. ஒரு மாண்புமிகு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை வந்து அப்படி தனி மனித தாக்குதலாக, அது ஆபாச சொற்களாக பேசக்கூடாது அப்படின்ற இடத்துலேருந்து எங்கள் தலைவர் எங்கள் கட்சியை வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம். அதே சமயத்தில் கைது செய்வது என்பது இந்த சமயத்தில் தேவையில்லாதது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த வருகை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது பட்ஜெட் கூட்டத்தொடர், பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து அங்கே இருந்தாகணும். அப்படி இருக்கிறது தான் ஒரு நல்ல ஜனநாயக மரபு. அதுதான் நாங்கள் வந்து எங்கள் தலைவர் அந்த இடத்துல இருந்தால் கைது செய்யக்கூடாதுன்னு இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. இல்லை, ஒரு ரொம்ப தெளிவாக வந்து டிஎம்கே தரப்பில் வந்துட்டு சொல்ல போகிறது அரசு பாருன்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இல்லைன்னு சரி, எம்ஜிஆருடைய காலத்தில் இது மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் வந்து இந்த வார்த்தைகள் ரீதியான ஒரு அரசியலில் வந்துட்டு அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடந்தது கிடையாது. இப்போ பேசின இடத்துல எந்த இடத்துலையோ அந்த குறிப்பிட்ட ஒரு நடிகை பற்றி எங்கள்கிட்ட வந்து அவர் வந்து வார்த்தைகள் சொல்லலை, தொண்டர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை அப்படிங்கிறத. அப்போ வந்து எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா அம்மையார் காலத்தில், கலைஞர் ஆட்சி காலத்துலலாம் பேசுனது சரியா? திமுகவில் தீப்பொறி ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தார், மதுரக்காரர், நல்லா பேசக்கூடியவர். அவர் பேசினார்னா எல்லா கட்சிக்காரரும் போய் ரசிப்பாங்க. ஏன்னா அவர் பேச்சுக்களில் பெரும்பாலும் ஆபாசமான வார்த்தைகள், இரட்டை அர்த்த வார்த்தைகளாக இருக்கும். ஒரு முறை வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஜெயலலிதா அம்மையார் வந்து காவிரி தண்ணீருக்காக, அன்றைக்கு வந்து ராஜீவ்காந்தி இருந்தார், பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அப்போ டெல்லிக்கு போனாங்க. அப்போ போனப்போ இவர் வந்து மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், தீப்பொறி ஆறுமுகம். நான் அந்த கூட்டத்தை பார்த்தேன். நான் இப்போ படிச்சுட்டு இருந்த காலகட்டம் பார்க்க. இப்போ வந்து இந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மையார் காவிரி தண்ணீருக்காக டெல்லி பயணம். அப்போ அவர் எப்படி பேசுகிறாருன்னா, எந்த தண்ணீருக்காகன்னு சொல்லி மேடையில் பேசினார்.
ராஜீவ்காந்தி சந்திக்க போகிறாங்க, எந்த தண்ணிக்காக பேசுகிறேன். இப்போ இதெல்லாம் வந்து இதுக்கு உள்ள என்ன பொருள் இருக்குது, இதெல்லாம் ரசித்தாங்க. இது வந்து திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கே கைவந்த கலை. இரட்டை அர்த்தத்தில் பெண்களை வந்து ஆபாசமாக சித்தரித்து மேடை பேச்சுக்களில் பேசி கைத்தட்டி அதை வந்து ரசிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நல்ல பேச்சாளர்களும் திமுகவில் இருக்கிறாங்க. இலக்கியம் பேசக்கூடிய ஆட்கள், வரலாறு பேசக்கூடிய ஆட்கள், தரமான பேச்சாளர்கள் இருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ இது போது வெற்றி கொண்டான் இருந்தார், ஐயா வெற்றி கொண்டான், அவருடைய பேச்சுக்கெல்லாம் எடுத்து பாருங்கள். அவரும் வந்து ரொம்ப ஜெயலலிதா அம்மையார் ஆபாசம் பேசுகிறாங்க. அதே சமயத்தில் அதிமுகவிலும் ஏராளமான பேச்சாளர்கள் வந்து ரொம்ப உரிமையில் ஆபாசமாகவும் தலைவர் கலைஞர் அவர்களை ரொம்ப கொச்சைப்படுத்தி அருவருப்பான முறையில் பேசியிருக்காங்க. இப்போ இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் நிறைய சாதனைகள் செஞ்சிருந்தாலும் பெண்களை வந்து மையப்படுத்தி இவருடைய மேடை பேச்சுக்கள் வந்து கடந்த காலத்திலேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. அது கண்டிக்கத்தக்கது, ஏற்புடையதல்ல. அதை இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி வந்து நியாயப்படுத்துறது தப்பு தான். தப்பு. இன்றைக்கி கைது செஞ்சாங்கன்னா இந்த கைது தேவையில்லைன்னு சொல்லிட்டு போகலாம். கடந்த காலத்தில் பேசியிருக்காங்க, அப்போல்லாம் கைது நடந்துச்சுன்னா அப்போ கடந்த காலத்தில் பேசுன்னு நியாயப்படுத்துறீங்க. நீங்கள் நியாயப்படுத்தக்கூடாதுல்ல, அது தவறு தானே. விமர்சனங்களாக தான் எதிர்கொள்ளணுமே தவிர்த்துட்டு கைது நடவடிக்கைங்கிறத அவர்களெல்லாம் பண்ணாததை நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுல உள்நோக்கம் என்ன? சரி, உள்நோக்கம் இருக்கட்டும். உள்நோக்கம் இல்லாமல் அதிகமான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை. சரிங்க, உள்நோக்கம் இல்லாமல் யார் இயங்க முடியும்? அப்போ அதை தான் திரும்ப ஒரு கேள்வி, யாருக்கு உள்நோக்கம் இல்லை? திரும்ப ஒரு விஷயத்தை அவங்க என்ன முன்வைக்கிறாங்கன்னா, உங்கள் கட்சியில் உள்ள ஒரு அமைச்சரே ஒரு தவறான வார்த்தையை வந்துட்டு ஒருத்தர் பற்றி வந்துட்டு பேசியிருக்காங்க, அதுக்கான ஆடியோ வெளியாக இருக்குது. உங்கள் டிவிக்கே சார்ந்தவர்களே நிறைய பேர் வந்துட்டு பேசியிருக்காங்க, கடுமையான விமர்சனங்களே உதயநிதி மேலேயும் வச்சிருக்காங்க, மற்ற தலைவர்கள் மேலேயும் வச்சு பேசியிருக்காங்க. இது போன்ற வார்த்தைகள் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அங்கெல்லாம் நடக்காத விஷயத்தையும் வந்து இங்க நீங்க எடுக்கிறீங்க. அது நம்ம வந்து நியாயப்படுத்தலையே. டிவிகே சார்பில் யார் ஆபாசமாக பேசியிருந்தாலும் சமூக ஊடகங்களில் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கண்டிக்கத்தக்கது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காத பெண்கள் கூட நான் வந்து நாங்கள் கூட விஜய்க்கு பொண்டாட்டியாக இருப்போம்லாம் சில பிள்ளைங்கள்லாம் பேசினாங்க. அன்றைக்கி நம்மலாம் அதை வந்து கண்டித்தோம். இந்த தலைமுறை இப்படிலாம் வளருது, சினிமா முகத்தில் வளருது, அதெல்லாம் நம்ம கண்டித்தோம். அது விஜய் ஒரு இடத்துலையுமே கண்டிக்கல அப்படிங்கிற அவர் வந்து என்ன பேச சொன்னாரா? இல்லை, அவர் கடந்து போகிறாரு. ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத அவர் கடந்து போகிறாரு. அது வேற. இப்போ அதை கண்டிக்கும் போது இதையும் கண்டிக்க வேண்டிய தேவையில்ல. உதயநிதி அவர்கள் பேசுனது கண்டிக்கணும்ல, அது தப்புனா இதுவும் தப்பு தான். ரெண்டுமே தப்பு. அது படிக்காத ஒரு பாமர கூட்டம் ஏதோ சினிமா முகத்தில் பெண்கள் பேசுகிறாங்க, அது தப்பு தான். நீங்கள் படித்தவங்க கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க, துணை முதலமைச்சராக இருந்தீங்க, இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கீங்க, நீங்கள் பேசக்கூடாது. சாதாரண ஆட்கள் பேசுறது வேற, நீங்கள் பேசுறது நான் தவறான ரீதியில் பேசலை அப்படிங்கிறதையும் திரும்ப முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு இந்த வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்துங்க. என் பையன் அப்படி பேசக்கூடிய ஆளும் இல்லை, அந்த பேசப்பட்ட வார்த்தைகளும் வந்து தனிப்பட்ட நபர்களை குறிக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. கீழே யாரோ கூட்டத்தில் நின்று கத்துறான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார்ல, அதெல்லாம் நான் வந்து இந்த பொருள்படுது. அப்போ அவர் சொன்ன வார்த்தையிலேருந்து அவருக்கே அது தெரியுது, நம்ம இதுக்காக தான் சொல்லிட்டோம். அடுத்த செகண்டே என்ன சொல்கிறாரு, நான் இதுக்காக சொல்லலை அப்படின்னு கடந்து போகிறாரு, அது கடந்துறாரு. அப்போ அதுக்கான பொருள் என்னன்னா அந்த இரட்டை அர்த்தத்தில் அவர் பேசுனது தான் அப்படின்றது வந்து நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இருந்தாலும் வந்து இனிமேல் வருங்காலத்தில் இது போன்ற அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னணியில் இந்த மாதிரி சொற்கள்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் கூட ரொம்ப நக்கலாக நையாண்டியாக இரட்டை அர்த்தத்தில் பேசக்கூடியவர் தான். அவருடைய நிலை அந்த காலகட்டத்தில் வேறு. பொதுவாகவே வந்து அரசியல் நாகரிகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அரசியலாக விமர்சனம் பண்ணுறது, செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுறது, கேள்வி கேட்குறது தான் ஒரு உண்மையான ஜனநாயகம். நீங்கள் பெண்களை மையப்படுத்தி அதுக்குள் ஒரு இரட்டை அர்த்தத்தோடு வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது தவறானது தான். நீங்கள் த்ரிஷாவை வச்சு பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு கட்சிக்குள்ளே பொறுப்பு கொடுக்குறாங்க அல்லது ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னா அதை கூட நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். அப்படி தான் விமர்சனம் பண்ணணும். ஒரு தனி மனித நடவடிக்கையை வந்து விமர்சனம் பண்ணுறது தவறானது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவில் ஏராளமான பேர் நம்ம விமர்சனம் பண்ணலாம். இவங்க சினிமா ஸ்டாராக இருக்கப்போ வெளியே தெரியுது. ஆனால் நிறைய பேர் வந்து சினிமா ஸ்டாராக இல்லாதவங்க அதிமுகவில் பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய நடவடிக்கைலாம் அப்படின்னு அப்படி பார்த்தா அது பெரிய ஒரு இந்த பூதம், ஏன்னா கிணறு வெட்ட பூதம் வந்த கதையான பழமொழி சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த தலைப்புக்குள்ளே இந்த டாப்பிக்குள்ளே போகவே கூடாது. நீங்கள் மக்களுக்கான அரசியல் பேசணும்.
இன்றைக்கி என்ன தேவை, அதை பற்றி பேசுங்க. இந்த அரசியல் வந்து மக்களுக்கான அரசியலா, மக்களுக்கு விரோதமான அரசியலாங்கிறதா, என்ன கொள்கை கோட்பாடு, தமிழ்நாடு வந்து என்ன எதிர்பார்க்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் என்ன, அதிலிருந்து தான் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் தங்களுடைய செயல்பாடுகளை வந்து முன்வைக்கணுமே தவிர பொத்தாம்பதும் கடந்து போகக்கூடாது. இப்போ கடந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காவிரி தண்ணீர் உரிமையில் திமுக வந்து உரிமையை விட்டு கொடுத்து விட்டது, தமிழ்நாட்டிற்கும் திமுக துரோகம் செய்து விட்டது, அவங்க வந்து முறைப்படி வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை, இப்போ வந்து டெல்டாலாம் காவேரி டெல்டா மாவட்டங்கள் காய்ந்து போய் கிடக்குது, குறுவை சாகுபடிக்கு வந்து தண்ணீர் வரல அப்படின்னு அதிமுக பேசுவாங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக என்ன ஒரு குற்றச்சாட்டு, என்ன காவேரி தண்ணீர் விஷயத்தில் திமுக கோட்டை விட்டது, துரோகம் செய்து விட்டது, அப்படிதான் குற்றச்சாட்டு. அதே சமயத்தில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவோட குற்றச்சாட்டு என்ன, இதே தான். அதிமுக வந்து காவேரி தண்ணீர் விஷயத்தில் கோட்டை விட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, சொன்ன சமயத்தில் வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான வந்து டிஎம்சி தண்ணீர் கேட்டு வாங்கலை அப்படின்னு அதிமுக மேலே குறை சொல்கிறது. திமுக அதிமுக குறை சொல்வதும் அதிமுக திமுக குறை சொல்வதும் தான் கடந்த கால வரலாறு. இப்போ என்ன நடக்குது, திமுக அதிமுக சேர்ந்து தாவேகாவை குறை சொல்கிறாங்க. இது என்னன்னு பாருங்க. ஏன்னா நீங்கள் பழுத்த அரசியல்வாதிகள் திமுக அதிமுகவில். காவிரி தண்ணீருடைய வரலாறு உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும், கடந்த கால வரலாறு நல்லா தெரியும். எத்தனை ஏராளமான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில், நடுவர் மன்ற தீர்ப்பு, காவேரி மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்றுக்குழு, இப்படி ஏராளமான இயக்கங்கள் வந்து உருவாக்கப்பட்டது இந்த காவிரி தண்ணீருக்காகவே. பிரதமர் தான் அதுக்கு அந்த கமிட்டிக்கு வந்து தலைவர், அவர் தான் சேர்மன். ஆனால் ஒரு முறை கூட அந்த பிரதமர் தலைமையில் அது பேச்சுவார்த்தை நடத்தப்படலை. இப்போ அதை யாரும் இங்கே கேள்வி கேட்கல. காவேரி தண்ணீர் சம்மந்தமாக அது வந்து காவேரி மேலாண்மை குழுவோ, அது மேலாண்மை வாரிய குழு வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு அது கீழே தான் வந்து எல்லாமே நடைபெற்று. அதுக்கு தலைவர் யார், பாரத பிரதமர், முதலமைச்சர்கள் எல்லாருமே அதில் இருக்காங்கல்ல. அப்போ பிரைம் மினிஸ்டர் தலைமையில் அது கூட்டம் நடந்திருக்கா? இப்போ அதை கேள்வி கேட்க இங்கே ஆள் இல்லை. அப்போ அதை கேள்வி கேட்காம நீ தான் காரணம், நீ தான் காரணம், நீ தான் காரணம் அப்படின்றது அது வந்து ஏற்படுதலை. தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை, தமிழ்நாட்டு மக்களுடைய தேவையிலேருந்து தான் காவேரி விஷயத்தில் முடிவெடுக்கப்படும். யாருமே காவேரி விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது திமுக அதிமுக தாவேகா விசிக எந்த கட்சியாக இருந்தாலும். இப்போ நாங்களாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, ஆனால் ஆற்று நீர் உரிமைகளுக்காக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். ஊர்தி பயணம், வாகன அணிவகுப்பு நடத்துகிறோம். டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக 6 மாவட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம். அதே மாதிரி முல்லை பெரியாருக்காக மதுரை மாவட்டம் மேலூர்லேருந்து வாகன அணிவகுப்பு தொடங்கி கம்பத்தில் போய் முடித்தோம். மதுரை தேனி மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தை தொடர்ந்து அப்படியே தேனி மாவட்டத்தில் 3 மாவட்டங்களை கடந்து 2 நாட்களாக வந்து வாகன அணிவகுப்பு நடத்துகிறோம். வழியெங்கும் விவசாய பெருங்குடி மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. கம்பத்தில் போய் கொட்டும் மலையில் நாங்கள் காவல்துறை எங்களை தடுத்து முற்றுகை போகிறோம், எல்லாம் நடந்தது. அப்போ ஆற்று நீர் உரிமை அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கட்சிகளுடைய மனநிலை தான் ஒன்றா தான் இருக்கும். ஆமாம், இங்கே யார் குற்றவாளி அப்படின்னா கர்நாடகாவும் ஒன்றிய அரசும் தான் குற்றவாளி யாருன்னா கர்நாடக அரசு. தண்ணீர் இருந்தாலும் தரமாட்டான், தண்ணீர் இல்லைனாலும் தரமாட்டான், மழை பெஞ்சா திறந்து வரும். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு விஜய் அவர்களை கூப்பிடவே இல்லை, அவங்க தான் எங்களுக்கு ரெக்வஸ்டேஷன் கொடுத்தாங்க, அதனால வாங்கன்னு சொன்னோம். இங்கே சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால வர வேணாம்னு சொல்லிட்டு. சுச்சுவேஷனாக சரியில்லைன்னு சொல்லுங்க. 1-to-1 ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்தா அவங்க அம்பலப்பட்டு போவாங்க. அதில் வந்து சிவகுமார் வந்து கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் செஞ்சது அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேணான்ட்டார். இது என்னுடைய கருத்து என்னென்னா, திரு விஜய் வந்து போய் கர்நாடக முதலமைச்சர் சந்திக்க எடுத்த முயற்சி சரியான முயற்சி. தமிழ்நாட்டில் சில பேர் வேணான்றாங்க. ஏன் வேணாம்? ஏன் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டாப்புல போய் சந்திக்கக்கூடாதா? எல்லா தீர்ப்புகளும் வந்து இப்போ காவிரி டெல்டா சம்மந்தமாக, அந்த ஆற்று நீர் உரிமை சம்மந்தமாக தமிழ்நாட்டிற்கு ஆதரவான தீர்ப்பு தான் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தண்ணீர் திறந்து விட்றாங்களா கேட்குற கேள்வி தான். இது வரைக்கும் நடுவர் மன்றம் வந்து 2007 2006 தீர்ப்பு கொடுத்துச்சு. தீர்ப்பு கொடுத்தது. அன்றைக்கி வந்து
190 டிஎம்சியா டிஎம்சி தன்னை கொடுக்க தமிழ் கொடுக்க சொல்லி போனாங்க. அதுக்கப்புறம் அதை அப்பீல் போனாங்க. அப்புறம் 2008 அடுத்த கலைஞர் ஆட்சிக்கு வந்தோடனே அதில் வந்து 177 டிஎம்சி தான் கடைசியாக வந்து தீர்ப்பானது தமிழ்நாட்டுக்கு. 177 டிஎம்சி. ஆனால் அந்த டீம்ஸை கொடுத்தாங்களாங்கிற கேள்வி இதுவரை கொடுக்கல. அப்போ இந்த நடுவர் மன்றம் தீர்ப்பளித்த 177.19 ஒரு டிஎம்சி வரும். இந்த தண்ணீரை கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கல அப்படின்னு வழக்கு, திமுக வழக்கு, அதிமுக வழக்கு, எல்லாம் வழக்கு நடத்துகிறாங்க. வழக்கு நடத்தும்போது உச்சநீதிமன்றம் நிறைய தீர்ப்புகளில் தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து கர்நாடக அரசு நடந்து கொண்டதா? உச்சநீதிமன்ற தீர்ப்பை கடைபிடிக்கலை, நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. அப்போ ஒரு ஆளுகின்ற மாநில அரசு இந்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலை அப்படின்னா கர்நாடக அரசு டிஸ்மிஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. டிஸ்மிஸ் பண்ணலாம், அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் அது யார் இங்கே அதை பற்றி யாராவது பேசுகிறோமா? அதை பற்றி கேள்வி கேட்குறோமா? இப்போ என்னன்னா பிரதமர் பேசல, பாஜக பேசல, மோடி பேசலன்னு சொல்றதை விட ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஏன் மேகதோடு அணை பிரச்சனை சம்பந்தமா எதுவுமே ராகுல் வந்து பேசாம போனாரு? உங்களுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது, இங்கேயும் வந்து ஆட்சியில பங்குல இருக்கிறாங்க. ஏன் வந்து காங்கிரஸ் இந்த சமரச முயற்சி எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதாங்க எல்லாமே இது வந்து அரசியல் தான். தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக பேசுனா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க. கர்நாடகாவுக்கு ஆதரவாக வெளிப்படையாக பேசணும்னா தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஏற்கனவே பலவீனமாக இருக்குது, இன்னும் பலவீனமாகி போயிடும். பகையை வந்து இங்கே எல்லா கட்சியும் மத்தியில் அது அம்பலப்பட்டு போகும் அப்படின்றதான். இது திமுக, இது காங்கிரஸ், அதிமுக, இது பாஜக. காங்கிரஸ் பாஜக 2 கட்சியோட நிலைப்பாடு தான். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவோ காங்கிரஸோ ஒரு வலிமையாக இருந்துச்சுன்னா கூட இந்த பவர் வந்து இந்த சண்டை வந்து நான் ஒத்துப்போகாது. 2 சைடில் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் கூட இது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து கர்நாடக அரசு வந்து எப்போதுமே அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா சட்டத்தை மீறி அந்த காவிரி பாசன பருப்பை விரிவுபடுத்திட்டே வர்றாங்க. அப்படி செய்யக்கூடாது. குறுக்கணைகளாக நிறையா கட்டிகிட்டு இருக்காங்க, அது செய்யக்கூடாது. நடுவர்மன்ற தீர்ப்பு ஏராளம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி பாசனத்தை வந்து விரிவுபடுத்தும் போது தண்ணீர் அதிகமாக தேவைப்படுது. சும்மா கடந்த தரிசு நிலத்தை விவசாய நிலமாக மாற்றி அதுக்கு ஒரு சின்ன தடுப்பணையை கட்டும்போது அப்போ தண்ணீர் தேக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அப்போ தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கறதுல பிரச்சனை நீடிக்குது. அப்போ அந்த தடுப்பணையை வந்து கட்டும்போது அதை ஏன் வந்து இந்த ஏகப்பட்ட ஆணையங்கள் போடப்பட்டிருக்குல்ல, இந்த காவிரி ஒழுங்காற்று ஆணையம் இருக்குது, காவிரி நீர் மேலாண்மை இருக்குது, இவங்க ஏன் தடுக்கலை? ஏன் வந்து ஒன்றிய அரசு தடுக்கலை? அந்த குழுவுக்கு தலைவராகக்கூடிய இப்போ வரக்கூடிய பிரதமர்லாம் ஏன் தடுத்து நிறுத்தலை? அப்போ இது வந்து தமிழ்நாடு வந்து தொடர்ந்து காலங்காலமாக வஞ்சிக்கப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியை தான் குறை சொல்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பின்னடைவை. திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக குறை சொன்னது, அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக குறை சொன்னது, இன்றைக்கி 2 கட்சியும் சேர்த்து தாவேகா குறை சொல்கிறீங்க. உண்மையான எதிரி யார்? இப்போ தாவேகா வந்து தாவேகா அரசை வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்காதீங்கப்பா அப்படி சொல்லுவாங்களா? நம்ம வேண்டுகோள் வச்சுருக்கோம். இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்கிறோம், ஒருமித்த கருத்து. அவங்க என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு, இப்போதைக்கு தேவையில்லைன்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கான ஒரு வழக்கு தான் அது. நம்ம அதில் வந்து சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. நமக்கு தண்ணீர் கொடுக்காத யார்? தீர்ப்பை மதிக்காத யார்? நடுவர்மன்ற தீர்ப்பை மதிக்கலை, காவிரி மேலாண்மை வாரியம் சொன்ன தீர்ப்பையும் மதிக்கலை, ஒழுங்காற்றுக்குழு சொல்கிறதையும் அவங்க கேட்கல, உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் கேட்கல. அப்போ எந்த ஆணையத்தை உருவாக்கி அந்த ஆணையம் வந்து விசாரித்து தீர்ப்பு கொடுத்தாலும் மதிக்க மாட்டீங்க. இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா கூட அதையும் நடைமுறைப்படுத்த மாட்டீங்க. அப்போ இதில் குற்றவாளி யார்? நிச்சயமாக கர்நாடகா தான் குற்றவாளி. அப்போ கர்நாடகாவை தான் வந்து நீங்கள் குற்றவாளி கொண்டு நிறுத்தணும், கர்நாடகாவை தான் கண்டிக்கணும், ஒன்றிய அரசை வந்து அழுத்தம் கொடுக்கணும். இப்போ ஒன்றிய அரசை வந்து இப்போ அழுத்தம் கொடுக்காம, ஒன்றிய அரசை கண்டிக்காமல் நீங்கள் வந்து டிவிக்கே தான், இந்த அரசாங்கம் தான், திரு விஜய் தான், தாவேக அரசாங்கம் தான் அப்படின்றது வந்து கை நீட்டுறது, அது வந்து அரசியலுக்கான ஒரு குற்றச்சாட்டை தான் பார்க்க முடியும் தவிர இது வந்து ஒரு அறிவுபூர்வமான குற்றச்சாட்டை நம்ம எடுத்துக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆளூர் ஷானவாஸ் வந்து கட்சியில் வந்து நீடிக்கிறாரா, இருக்கிறாரா, அவருடைய கருத்துக்களும் அவருடைய செயல்பாடுகளும் வந்து டோட்டலாக வந்து அதிகமான விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது. முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஒரு வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது
வெறும் அரசியல் அதிகாரத்துக்கான கட்சி மட்டும் இல்லை, கண்டிப்பாக ஒரு சாதி ஒழிப்பு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு செயல் திட்டங்கள்கிட்ட இருக்குது. நிச்சயமாக எங்கள் கட்சியில் எல்லாமே வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து சாதாரண ஏழை எளிய மக்கள் தான், உழைக்கின்ற மக்கள் தான், விவசாய கூலிகள், போதிய கல்வி அறிவு இல்லாதவர்கள் தான், பெரும்பான்மையான ஆட்கள் தான் போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக நீண்ட நெடுங்காலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே சாதிய ஒடுக்குமுறை தான். அப்போ இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு 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 பெரிய ஒரு நீண்ட நெடிய பயணத்தை ஒரு அரசியல் களத்தில், சமூக களத்தில், பண்பாட்டு களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்காக நாங்கள் வந்து தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வர்றார் எங்கள் தலைவர். இப்போ அந்த காலகட்டங்களெல்லாம், அந்த 90 காலகட்டங்களெல்லாம் இந்த இயக்கத்துக்கு வரவங்க வாய்க்கரிசி போட்டு வாங்கடான்னாரு. அப்படியே நம்ம இந்த பயணத்தில் சாதி ஒழிப்பு பயணம் என்பது ஒரு ஆபத்தானது, அங்கே எந்த நெருக்கடியும் வரலாம், மரணம் கூட நேரலாம். அப்படி தான் நடக்குதுல்ல. ஒரு சாதியவாதி எதிர்த்து போகிறான்னா படுகொலை செய்யப்படுறாங்களே, அப்படி கூட நடக்கலாம். அதெல்லாம் வந்து என் கூட வர தம்பிகள்லாம் வாய்க்கரிசி போட்டு வாங்கினார். அப்படி தான் நான் அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் வந்தோம். அப்போ எங்களுடைய முதன்மையான நோக்கம் என்பது சாதி ஒழிப்புக்கான அரசியல். இப்போ இந்த அரசியலை வந்து முன்னெடுத்து போகிறதுக்காக பலதரப்பட்ட ஆட்களும் கட்சிக்குள்ளே தேவைப்படுறாங்க. வெறும் வந்து பட்டியல் சமூக மக்களை மட்டுமே வச்சு அனைத்து தரப்பு மக்களும் உள்ள எல்லாருமே 2007 வேலை தீர்மானத்தின் அடிப்படையில் பெரிய மாற்றம். அப்போ நிறைய பேர் வந்து சேர்றாங்க, கட்சிக்குள்ளே வராங்க. வரக்கூடியவங்க இந்த கட்சியோட வளர்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்து உழைச்சி, வேர்வை சிந்தி, வழக்கை சந்தித்து, சிறைக்கு போய், குடும்பத்தை விட்டு ஊராக அலைஞ்சு அப்படி வளர்ந்த இந்த கட்சியில் புதுசாக வர்றவங்க தனக்கான ஒரு பதவி, கட்சி பதவி, தேர்தலும் போது போட்டியிடுவதற்கான வாய்ப்பு, இதை ஒரு இலக்காக வச்சு நகர்றாங்க. அதில் தான் அந்த தம்பி சானவாசம் வந்து அப்படி தான் வந்து 2021 அந்த இலக்கை வந்து அடைஞ்சார். அது வந்து எங்கள் கட்சி, எங்கள் தலைவர் எடுத்த முடிவில், வேறு ஒரு திமுக தரப்புலேருந்து சொல்லி தான், அழுத்தம் கொடுத்து தான் அப்போயே வந்து 2021 அதுக்கான வாய்ப்பை வந்து வாங்கிட்டு போனார். மறுபடியும் வந்து இந்த தேர்தலில் அந்த வாய்ப்பை எதிர்பார்க்கறது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஜனநாயகம் என்பது என்ன? அதிகாரத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பது. அதுக்காக கட்சியை நடத்துகிறோம். ஜனநாயகம் என்பது பொலிட்டிக்கல் இல்லை, ஏற்கனவே வெற்றி பெற்ற அவர் திரும்ப சீட் கேட்கறதா தப்பு இல்லை. அப்படி பார்த்தா இப்போ அமைச்சராக கூடிய வன்னியரசு அவர்கள் தோல்வி தான் அடைஞ்சார் 2 முறை. ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் திரும்ப கொடுக்கப்பட்டது. ஆனால் வெற்றி பெற்ற ஒருவர் திரும்ப கேட்கறதுல என்ன தவறு இருக்குதுங்க? இல்லைங்க, நீங்கள் வன்னியரசுக்கு இருக்கக்கூடிய அவர் ஆற்றிய பங்களிப்பும் சானவாசம் ஆற்றிய பங்களிப்பும் வேறுபாடு இருக்குது. சானவாசம் வந்து பெருசாக வந்து இங்கே குழு போடுங்களா, அவர் வந்து கட்சிக்கு வந்தார். எதுக்காக கட்சியில் சேர்த்தார் அப்படின்னா, எங்கள் தலைவர் அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். கண்டிப்பாக இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமியர்களுக்கான கட்சி தான். தலைவர் எழுச்சி தமிழர் இஸ்லாமியர்களுடைய அந்த உரிமைகளையும் அவர்களின் பாதுகாப்புக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் தான். அப்படின்றத இவர் இஸ்லாமியர்கள் மத்தியில் பேசி இஸ்லாமியர்களை அந்த கட்சிக்குள்ளே கொண்டு வர நம்பிக்கையில் தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது. கட்சியில் பெரிய பதவி கொடுத்தது. துணை பொதுச் செயலாளர்லாம் பெரிய பதவி. கண்டிப்பாக அவருடைய வேலை என்ன, அவருக்கான செயல் திட்டம் என்ன? இஸ்லாமியர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வருது. ஆனால் ஒரு இஸ்லாமியர் கூட அவர் கட்சிக்குள்ளே கொண்டு வரல. வந்தார், அவருடைய இருப்பு கட்சியில் அவருக்கு என்ன பதவி? மேடைக்கு வருவார், மேடையில் பேசுவார், டிவியில் தொலைக்காட்சி விவாதங்களை கலந்துக்கிட்டார், நேரடியாக எம்எல்ஏ பதவி வாங்கிட்டார். வேறு வந்து இப்போ மாநாடு நடத்துகிறோம், மாநாட்டு வேலையில் இழுத்து போட்டது பார்த்தது கிடையாது. எத்தனையோ மாநாடு நடத்திருக்கோம், மாநாட்டு வேலைகளுக்கு வந்து அவர் மாநாட்டு வேலையை செஞ்சது கிடையாது. ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான வேலையை செஞ்சது கிடையாது. திருச்சியில் பேரணி நடத்தினோம், அந்த பேரணிக்கான வேலையை செஞ்சது கிடையாது. அப்படிங்க கட்சி வேலை எதுவுமே செஞ்சது கிடையாது. இன்னும் இதோட பெரிய கொடுமை என்னன்னா, கட்சி அலுவலகத்துக்கே வரது கிடையாது. எக்மோரில் தான் அவர் வீடு, கட்சி அலுவலகத்துக்கு வரவே மாட்டார். அவர் வந்து கட்சி அலுவலகத்தில் உயர்நிலைக்குழு கூட்டம் நடந்தால் வருவார், அல்லது ஏதோ அவருக்கு தேவையை கருதி தலைவரை என்னைக்காவது பார்க்கணும் வந்துட்டு போகிறத தவிர மற்ற நாட்களில் வந்து கட்சி அலுவலகத்தில் உட்கார்றது, கட்சிக்காரங்களை சந்திக்கிறது எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து இப்போ அவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகி இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு ஆளாக நீங்கள் அறியப்படுறாரு. இதுவே அவருக்கு போதுமானது. கட்சிக்குள்ளே இருந்து கட்சி பொறுப்பை எடுத்துக்கொண்டு அவர் கட்சி வேலை செய்யலாமே, கட்சி வேலை செய்யலாம், மக்களை சந்திக்கலாம்.
என்ன மக்களுடைய பிரச்சனை எவ்வளோ இருக்குது, அந்த மக்களுடைய அந்த பிரச்சனைகளுக்காக வந்து போய் அது இறங்கி மக்களை சந்தித்து கட்சி என்ன எங்கள் செயல் திட்டம் வழங்குதோ அந்த செயல் திட்டத்தை வந்து கையில் எடுத்து வேலை செய்யலாமே. கட்சி வேலையே செய்யக்கூடாது, நீங்கள் தேர்தலில் போட்டியிருக்கு மட்டும் வாய்ப்பு அப்படின்றது அது என்ன ஜனநாயகம்? இது ஒரு சுழற்சி அடிப்படையில் தான். அதனால தான் வந்து திட்டமிட்டுலாம் அவர் இங்கே யாரும் எங்கள் தலைவர் ரிஜெக்ட் பண்ணல பண்ணல. ஏற்கனவே 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. அதில் வந்து அவர் பொதுச் செயலாளர் வந்து சிந்தனை செல்வன் இருக்கார். அவர் புரோட்டோகால் அடிப்படையில் பொதுச் செயலாளருக்கு கொடுக்கணும், அவருக்கு கொடுத்தாச்சு. மற்ற 3 பேர்களுக்குமே கொடுக்கல அப்படிங்கிறது. அதில் இவர் ஒருத்தர், 3 பேரில் இவரு ஒருத்தர், அவ்வளோதான். வேறு வந்து பெருசாலாம் உள்நோக்கம் அது மாதிரிலாம் கிடையாது. நம்மளுடைய வேண்டுகோள் என்னென்னா அவர்லாம் வந்து தீவிரமாக கட்சி வேலை செய்யணும் தான். ஆனால் அவர் செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவருக்கான பதவி வாங்கியிருக்காரு, அவருக்கான அரசியல் பதவியும் வாங்கிட்டாரு, ஆட்சியிலையும் அவர் வந்து வேலை செய்யணும் அப்படின்றதான் முதன்மை செயலாளர் பொறுப்பு எங்கள் தலைவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது. அது பெரிய பொறுப்பு. கட்சியில் வந்து முதன்மை செயலாளர் முக்கியமான பொறுப்பை வந்து அந்த பொறுப்பு கொடுத்த பிறகு கூட அவர் வந்து கட்சி வேலை செய்கிற மாதிரி தெரியல. அதுக்கு நன்றி கூட சொல்லலை. அவருடைய சமூக ஊடகங்கள் அடையாளத்தில் விசிகான்றதை எடுத்துட்டாரு. இப்போ நாங்கள் நீட்டுக்காக போராட்டம் நடத்துகிறோம், அதில் வந்து கலந்துக்கல. கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் அங்கே நடக்குது, அங்கே போய் கலந்துக்கிட்டார். கூட்டணி அமைந்ததிலிருந்து அவர் எந்த ஒரு இடத்துலையும் பங்கெடுக்கலை அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதான். ஆமாம், நிச்சயமாக சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக வந்துட்டு வன்னியரசு அவர்கள் இருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுக்க போகிறதா வரக்கூடிய தகவல்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? போர்ட்ஃபோலியோ சேஞ்சு தான், அடுத்த போர்ட்ஃபோலியோ அவருக்கு ஒரு மெயினான போஸ்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர் பதவி என்பது இது வந்து இது இந்த அமைச்சர் நல்ல பதவி, இந்த அமைச்சர் வந்து குறைந்த மதிப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அமைச்சர்னா எல்லா அமைச்சர் தான், அமைச்சர்னா எல்லா அமைச்சர் தான், எல்லாத்துக்கும் ஒரே அதிகாரம் தான். இப்போ ஒவ்வொரு துறைகளுக்கும் செயல் திட்டங்கள் அதிகமாக இருக்கும், மாறுபடும். ஒரு துறைகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லணும் இல்லையா, செயல் திட்டங்கள் மாறுபடும், நிதி ஒதுக்கீடு மாறுபடும், எல்லாமே இருக்கும். அனைத்து தரப்பு மக்களுக்குமானதாக இருக்கும். இப்போ ஏடி வெல்ஃபேர் அப்படின்றது பழங்குடி மக்களுக்கும் ஆயிரோட மக்களுக்குமானது. இப்போ ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுக்குமான துறைகள் நிறையா துறைகள் இருக்குது. 2 துறைகள் தவிர, ஒன்று பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, ஆயிர நலத்துறை. இந்த 2 துறை தவிர மற்ற எல்லாமே இப்போ எல்லாருக்குமானதான். அப்படி ஏதாவது வந்து அவருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்தா அது நாங்கள் வரவேற்போம் அப்படிங்க. ஆமாம். நிச்சயம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி டிஎன்சி தமிழோட அரசியல் கதைப்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.